சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். எல்லாரும் எப்போதும் நல்லா இருக்கணும். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு வியாழக்கிழமை சஷ்டி திதி. இந்த நாளில் நான் குலதெய்வ கலசம் பிரிச்சுட்டு புதுசாக வச்சுருக்கிறேன். அதை பற்றி பார்க்கலாம். என்னுடைய இன்னைக்கு பூஜை வேலை அப்படிங்கிறது 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நிலைவாசலில் மஞ்சள் தண்ணி தெளித்து கோலெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் சந்திர சூடீஸ்வரர் கோபுரத்தை பார்த்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் என்னோட பூஜை வேலை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. குலதெய்வ கலசம் வைக்கிறத பற்றியும் அதே போல் இன்றைக்கி முதல் நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சஷ்டி திதி வியாழக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமான நாள். அதனால் கலசம் அப்படிங்கிறது குலதெய்வத்துக்காக நான் வச்சுருக்கிறேன். நம்ம சேனலில் குலதெய்வத்தை கலசம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோக்கள் இருக்குது. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா குலதெய்வ கலசத்தை பற்றி வைக்கிறத பற்றி நம்ம சேனலில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோக்கள் வரும். அதே போல் குலதெய்வத்துக்கு நம்ம அடிக்கடி போக முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த குலதெய்வ கலசம் வச்சு வழிபாடு செய்கிறேன். இந்த கலசம் வச்சு வழிபாடு செய்கிறதால எனக்கு எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு குலதெய்வம் முதல்ல எனக்கு அருள் புரியுது அப்படின்னு நான் சொல்லுவேன். குலதெய்வ கலசம் வச்சு வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் பல மாற்றங்கள் எனக்குள்ளே வந்திருக்கு. அதே போல் இந்த கலசம் வைக்கிறது சில பேருக்கு புதுசாக இருக்கலாம். நானும் என் பரம்பரையாக கலசம் வச்சு வழிபாடு செஞ்ச குடும்பம் கிடையாது. இந்த கலசம் வைக்கிறத பற்றி நான் கொரோனா பீரியடில் ஆனந்த ஒளி யூடியூப் சேனல் பார்த்து தான் நான் இந்த குலதெய்வத்துக்கு கலசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்பையிலேருந்து உண்மையாகவே சொல்கிறேன், நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு நாளும் நம்ம குலதெய்வத்துக்கு முக்கியமான நாளில் கூட நம்மளால் போக முடியாது. ஏன் அப்படின்னா குலதெய்வம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒவ்வொரு ஊரில் இருக்கும். அந்த குலதெய்வத்துக்கு போகிறதுக்கே சில பேருக்கு ஒரு நாள் ஆகும். அதனால் நம்ம நினச்ச நேரத்தில் நம்ம குலதெய்வத்தை போய் பார்க்க முடியாது. அப்படிங்கிறதுக்காக நான் என் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிட்டு நான் இந்த கலசம் வைக்கிறத ஸ்டார்ட் பண்ணேன். உண்மையாகவே சொல்கிறேன், கலசம் வச்சு வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் அந்த குலதெய்வம் என்னோடய அம்மா, என் செல்லியம்மா என்னுடைய குலதெய்வம், என் குலதெய்வம் என் கூடவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. இதை நான் அம்மா அப்படின்னு நினச்சாலே எனக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்தாலும் குலதெய்வம் என் கண்ணு முன்னாடி நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதே போல் என்னை சுற்றி என்னுடைய அம்மாவுடைய அருள் இருக்குது அப்படின்னே நான் சொல்லுவேன். இந்த மாதிரி வழிபாடு செய்கிறதால நான் பல பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறதும் கிடச்சிருக்கு. அதனால் தொடர்ந்து இந்த கலசம் வச்சு நான் வழிபாடு செஞ்சுட்டு வரேன். எனக்கு அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. என்னோட வாழ்நாள் முழுவதும் அதே மாதிரி என் குழந்தைங்களுக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். நம்ம குலதெய்வத்தை இப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி. அவங்களுக்கும் எனக்கு பசங்க தான் இருக்காங்க, பொட்ட பிள்ளைங்க இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கும் என்னால் பூஜை செய்ய முடியாத நாளில் என் பிள்ளைங்களை பூஜை பண்ண சொல்லுவேன். அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வழிபாடு செய்வாங்க. குலதெய்வம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த கடவுளை வழிபாடு செய்கிறோமோ இல்லையோ முதல்ல நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே நமக்கு வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் நம்ம குலதெய்வம் நமக்கு துணையாக நிற்கும் அப்படிங்கிறது நான் பல முறை உணர்ந்திருக்கிறேன். ஒரு சில கஷ்டத்தில் கூட அந்த கஷ்டம் எல்லாம் தீர்ந்து எனக்கு குலதெய்வம் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லுவேன். அதனால் ஒரு சிலர் குலதெய்வ கோயிலிருந்து புடிமண் எடுத்து வச்சு மண் அங்கேருந்து எடுத்து வச்சு கூட வழிபாடு செய்கிறாங்க. அவங்கவுங்களுடைய விருப்பத்தை போல் வழிபாடு செய்யுங்க. ஆனால் குலதெய்வத்தை யாரும் மறக்காதீங்க. தெரியல அப்படின்றவங்க கூட இந்த மாதிரி கலசம் வச்சு உங்கள் குலதெய்வம் தெரியல, எனக்கு குலதெய்வம் இந்த கலசத்தில் என்னுடைய குலதெய்வம் ஆகணும், என்னுடைய குலதெய்வத்தினுடைய அருள் எனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிட்டு இந்த மாதிரி கலசம் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னாலே கொஞ்ச நாளில் உங்களுடைய குலதெய்வம் நிச்சயமாக உங்களுக்கு தெரிய வரும். இப்படி தான் நான் என்னுடைய குலதெய்வத்தை நான் உணர்ந்து
நான் வந்து செஞ்சிட்டு வரேன். அதே போல் நம்ம தொடர்ந்து குலதெய்வத்தை இந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாலே வந்து நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். குலதெய்வத்தை பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி நாளில் வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பு. நான் இந்த கலசம் வந்து 48 நாள் கழித்து தான் வந்து ஒரு மண்டலம் அதை வந்து அசைக்காமல் அப்படியே முதல் நாள் எந்த இடத்துல வைக்கிறேனோ அப்படியே அதில் வந்து காஞ்சி போன பூவை மட்டும் எடுத்துட்டு நான் தினமும் வந்து கற்பூர ஆரத்தி ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருவேன். நான் குலதெய்வ கலசம் வந்து அடுத்த ஒரு பதிவில் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு பதிவாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.